மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வீட்டா சிட்டி ரோட்டரி சங்கம் சார்பில் பல் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. 400 மாணவர்கள் பரிசோதிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு பல் நலப்பொதிகள் இலவசமாக வழங்கப்பட்டன. சென்ட்ரல் மைசூர் ரோட்டரி சங்கம் சார்பில் வீதியில் வசிக்கும் 100 பேருக்கு போர்வைகள் இலவசமாக வழங்கப்பட்டன. ரோட்டரி இ கிளப் மெட்ரோ டைனமிக்ஸ் சார்பில் மாணவர்களுக்கு டிஜிட்டல் பலகை வழங்கப்பட்டது. கவுண்டம்பாளையம் நகராட்சி தொடக்கப்பள்ளியில் ரோட்டரி ஆளுநர் TR விஜயகுமார் இதனை வழங்கினார். இதன் மூலம் 300 மாணவர்கள் பலன் பெறுவார்கள். சிவகாசி சென்ட்ரல் ரோட்டரி சங்கம் சார்பில் கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. சங்கரா கண் மருத்துவமனை உதவியுடன் நடத்தப்பட்ட இந்த பரிசோதனை முகாமில் 65க்கும் மேற்பட்ட நோயாளிகள் பரிசோதிக்கப்பட்டார்கள். பாட்னா கன்கர்பாக் ரோட்டரி சங்கம் சார்பில் 50 கண் புரை அறுவை சிகிச்சைகள் நடத்தப்பட்டன. இந்த சங்கத்தின் உறுப்பினரான டாக்டர் ராகேஷ்குமார் நேத்ரா நிதான் கண் மருத்துவமனையில் இந்த அறுவை சிகிச்சையை நடத்தினார். ராய்ப்பூர் ரோட்டரி சங்கம் சார்பில் பொம்மைகள் மூலம் மாணவர்களுக்கு கற்பிதம் நடைபெற்றது. புதபரா அரசு தொடக்கப்பள்ளியில் அரிமா மது யாதவ் விராட் இதனை கற்பித்தார். புவனேஸ்வர் மீடோஸ் ரோட்டரி சங்கம் சார்பில் ஃபைலோரியா விழிப்புணர்வு ரதம் ஒன்றை ரோட்டரி ஆளுநர் ஜெயஸ்ரீ மொகந்தி தொடங்கி வைத்தார். கேபிட்டல் மருத்துவமனையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. நார்த் கல்கத்தா ரோட்டரி சங்கம் சார்பில் செவிலியர் பயிற்சி முகாம் நடைபெற்றது. புனித ஜான் ஆம்புலன்ஸுடன் நடத்தப்பட்ட இந்த பயிற்சியில் 50 பெண்கள் பயிற்சி பெற்றனர்.